ஓம் சாந்தி 21/8/2026 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை இனிமையிலும் இனிமையான சாக்ரீனாக இருக்கிறார். ஆகையால் மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு அந்த தந்தையை நினைவு செய்யுங்கள். இனிமையான சாக்ரீனாக ஆகி விடுவீர்கள். கேள்வி: நீங்கள் தந்தையிடம் ஸ்ரீமத் பெற்று தனக்குள் எந்த சம்ஸ்காரத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? பதில்: எதிர்காலத்தில் மந்திரிகள் இல்லாமல் முழு உலகத்தையும் ராஜ்யம் செய்யும் சம்ஸ்காரம். நீங்கள் இங்கு வந்திருப்பதே எதிர்கால ராஜ்யம் நடத்துவதற்கான ஸ்ரீமத் பெறுவதற்காகத்தான். தந்தை உங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்ரீமத் கொடுக்கிறார் என்றால், அரைக்கல்பம் வரை யாரிடமும் ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் இருக்காது. யாருடைய புத்தி பலவீனமாக இருக்கிறதோ அவர்கள்தான் ஆலோசனை பெற வேண்டி இருக்கும். முரளியின் பாடல்: தாயும் நீயே, தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே என்று சொன்னது யார்? கண்டிப்பாக ஆன்மீக தந்தைதான் அவ்வாறு சொல்ல முடியும். இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் இப்போது எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். மேலும் மிக அன்பாக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் சுகம் சாந்தி கொடுக்கக்கூடியவர் அல்லது அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர் உலகத்தில் ஆன்மீக தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். எனவேதான் துக்கத்தில் தந்தையை அனைவரும் நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். பாபா நம்மை சுகதாக்கு தகுதியானவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிவீர்கள். நீங்கள் உங்களை அடிக்கடி ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். நான் ஆத்மா தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறேன். முழு கல்பத்திலும் இந்த ஒரு நேரத்தில்தான் வருகிறார். இது கல்பத்தின் பொன்னான சங்கம யுகம் ஆகும். இதற்கு புருஷோத்தம யுகம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சங்கம யுகத்தில்தான் அனைத்து மனிதர்களும் உத்தமமானவர்களாக ஆகிறார்கள். இப்போது அனைத்து மனித ஆத்மாக்களும் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். பிறகு சத்தோ பிரதானமாக ஆகிறார்கள். சத்தோ பிரதானமாக இருக்கும் போது மனிதர்கள் உத்தமமானவர்களாக இருக்கிறார்கள். தமோ பிரதானமாக ஆகுவதினால் மனிதர்கள் கீழானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். முதலில் நீங்கள்தான் நடிக்க வருகிறீர்கள். பிறகு வரிசை கிரமமாக வந்து கொண்டே இருப்பார்கள். அனைத்து நடிகர்களும் ஒன்றாக வந்துவிட மாட்டார்கள். விதவிதமான நடிகர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். எப்போது அனைவரும் வந்து இங்கே ஒன்று சேர்கிறார்களோ அப்போது இந்த நாடகம் முடிவடைகிறது. உண்மையில் ஆத்மா சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியது. இங்கு நடிப்பதற்காக வருகிறது என்ற அறிமுகம் இப்போது உங்களுக்கு கிடைத்துவிட்டது. ஆக பாகத்தை நடித்து நாம் தான் தமோ பிரதானமாக ஆகி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டீர்கள். முதலில் நீங்கள் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். உங்களுடைய பாகத்தை நினைவு செய்கிறீர்களா அல்லது மறந்து விடுகிறீர்களா? புது உலகம் பிறகு பழையதாக ஆகிறது. முதலில் மேலிருந்து ஆத்மாக்கள் வரும்போது
அது தங்க யுகத்திற்கு தான் வருகிறது. இந்த அனைத்து விஷயங்களும் இப்போது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நாம் ஒரு ஷரீரத்தை விட்டுவிட்டு சன்ஸ்காரத்தின் அனுசாரம் மறுபிறவி எடுக்கிறோம் என்று ஆத்மா சொல்கிறது. மறுபிறவியும் அவசியம் இருக்கிறது. நாளுக்கு நாள் ஆத்மாவின் தூய்மையின் தரம் குறைந்து கொண்டே செல்கிறது. நான் வந்திருப்பதை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தி கொடுப்பதற்காக என்று தந்தை கூறுகிறார். யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு பதவி அடைவார்கள். தந்தையிடம் எந்த வேறுபாடும் இல்லை. நான் ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறேன் என்பதை தந்தை அறிவார். ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்காக முயற்சி செய்கிறது. ஆண் பெண் என்ற பார்வை இங்கு இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் எல்லையற்ற தந்தையிடம் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தை வந்து துக்கம் நிறைந்த பழைய உலகத்திலிருந்து விடுவிக்கிறார். இங்கு அளவற்ற துக்கம் இருக்கிறது. இந்த பழைய உலகம் அவசியம் மாறப்போகிறது. எவ்வாறு பகலுக்கு பின் இரவு, இரவிற்கு பின் பகல் வருகிறதோ அதுபோல் நாம் சத்தியுகத்திற்கு எஜமானர்களாக ஆகுவோம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். கொஞ்சமாவது முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? ராஜ்யம் அடைவது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆனால் மாயையின் அதிசயம் என்னவென்றால் அடிக்கடி உங்களை மறக்க வைத்து விடுகிறது. அதற்காக உபாயத்தை உருவாக்க வேண்டும். அதாவது மாயனுடைய வேலை அதை செய்கிறது. ஆனால் நாம எவ்வளோ உயர்ந்த ராஜ்யம் அடையணும். ஆகையால பாபாவை நினைவு செய்வதற்கு ஏதாவது யுக்தி யோசிக்கணும். இல்லற விவகாரத்திலும் இருக்க வேண்டும். முயற்சியையும் அவசியம் செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்தால் போதும். இந்த நாடகத்தில் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பாகத்தை மீண்டும் நடித்தே ஆக வேண்டும். இந்த நாடகத்தில் அனைவரையும் விட மிக அதிக பாகம் உங்களுடையதுதான். அனைவரையும் விட அதிக சுகமும் உங்களுக்கு தான் கிடைக்கிறது. மூல விஷயம் நாம் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மை ஆகுவதாகும். நீங்கள் எந்த அளவிற்கு அன்பு புத்தியுடையவர்களாக ஆகிறீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். தேக அபிமானத்தில் வருவதினால் அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைய முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஞான ரத்தினங்களினால் தன்னுடைய புத்தி என்கிற பையை நிறைத்து கொள்ள வேண்டும். எந்தவிதமான சந்தேகத்தையும் எழுப்பக்கூடாது. எவ்வளவு முடியுமோ தந்தையை நினைவு செய்வதற்கான முயற்சி செய்து தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். மற்ற கேள்விகளில் செல்லக்கூடாது. அதாவது ஒரு சிலருக்கு கேள்விகள் நிறைய வந்துட்டு இருக்கும். இது எப்படி, அது எப்படி, ஏன் பாபா இப்படி சொல்றார், அது புரியவே புரியாது. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், முக்கியமான விஷயம் தூய்மை ஆகிறது. அதுக்கு நீங்கள் பாபாவை நினைங்க, மற்றதெல்லாம் தானாக புரிஞ்சிடும். வேறு கேள்விகளில் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றார். அதாவது ஞானத்தினுடைய சில விஷயங்கள் நமக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஒரு சில விஷயங்கள்
எவ்வளோ கிளாரிஃபிகேஷன் கிடைச்சாலும் கிளியர் ஆகிறதில்ல. அந்த பட்சத்தில் பாபா இப்படி சொல்கிறார். கிளியர் ஆக வேண்டிய நேரத்தில் அல்லது கிளாரிஃபிகேஷன் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். இப்போதைக்கு நீங்கள் என்னை நினைவு செய்யுங்க அப்படின்றார். 2வது பாயிண்ட், ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வைத்து தந்தைக்கு சமமாக இனிமையான சாக்ரீனாக ஆக வேண்டும். வரதானம், சதா ஞான சூரியனின் எதிரில் இருக்கக்கூடிய உள்நோக்கு முகமுடையவர் ஸ்வமாந்தாரி ஆகங்கள். அதாவது சுயமரியாதையில் இருப்பவர் ஆகங்கள். எப்படி சூரியனை எதிரில் பார்க்கும்போது சூரியனின் கிரணங்கள் அவசியம் வருகிறது, அதுபோல் எந்த குழந்தைகள் ஞான சூரியன் தந்தையின் எதிரில் சதா இருக்கிறார்களோ அவர்கள் ஞான சூரியனின் அனைத்து குணங்களின் கிரணங்களை தனக்குள் அனுபவம் செய்வார்கள். அவர்களுடைய தோற்றத்தில் உள்நோக்கு முகத்தின் ஜொலிப்பு மற்றும் சங்கமயுகத்தின் எதிர்கால அனைத்து சுயமரியாதையின் பொலிவு தென்படும். அதற்கு இது கடைசி நேரம் என்ற நினைவில் சதா இருக்க வேண்டும். எந்த ஒரு நிமிடமும் இந்த சரீரம் அழிந்து போகலாம். ஆகையால் சதா அன்பு புத்தி உடையவராகி ஞான சூரியனின் எதிரில் இருந்து உள்நோக்கு முகம் மற்றும் ஸ்வமானத்தின் அனுபவத்தில் இருங்கள். ஸ்லோகன், சதா பறக்கும் கலையில் பறப்பதுதான் பிரச்சனைகளின் மலையை கடப்பதாகும். அவ்யக்த சமிகை, தூய்மைதான் மகான் தன்மை, இதுதான் யோகி வாழ்க்கைக்கான ஆதாரம். துளியளவு கூட சங்கல்பத்திலும் எந்தவிதமான தூய்மையற்ற தன்மை இருக்கிறது என்றால், எங்கு தூய்மையற்ற தன்மையின் அம்சம் இருக்கிறதோ அங்கு தூய்மையான தந்தையின் நினைவு, அதாவது தந்தை யாராக இருக்கிறாரோ எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அப்படியே அவருடைய நினைவு வராது. எனவே மனதிலும் கூட தூய்மையற்ற தன்மையின் அம்சத்தை முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மையானவர் ஆகுங்கள். நான் பூஜைக்குரிய ஆத்மா இந்த சரீரம் என்ற கோவிலில் வீற்றிருக்கிறேன் என்ற நினைவு சதா இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. நண்பா சிவனன்பா அன்பா நித்தம் அன்பா நண்பா சிவனன்பா அன்பா உலகம்
என் வாழ்வினே நீயே நண்பா. பாதை தெரியாமல் நின்ற வேளையில் கைப்பிடித்து நடத்தும் நண்பா. கைவிடாத கருணை கடலே, காலமெல்லாம் என்னுடன் நடக்கும் நண்பா. நண்பா, சிவ நண்பா, அன்பா, நித்தம் அன்பா. தவறு செய்தாலும் தள்ளிவிடாமல் அழுவும் கருணை நின்பன் நீயே. விழுந்த போதெல்லாம் கை நீட்டி மீண்டும் எடுக்கும் சக்தி நீயே. என் குறைகளை எண்ணி பிரியாமல் என் குணங்களை மலரச் செய்வாயே. என்னை விட என்னை அறிந்தவனே, என் எண்ணத்தின் அமைதி நீயே. நண்பா, சிவ நண்பா, அன்பா, நித்தம் அன்பா. யாரிடமும் சொல்லாத ரகசியங்கள் உன்னிடம் மட்டும் மலர்கின்றதே. வார்த்தைகள் இல்லாத அமைதியிலும் என் மனதை வாசிக்கிறாயே. கண்ணீரின் மொழியும் உனக்கு தெரியும், புன்னகையின் காரணமும் நீதானே. உலகம் முழுதும் தூரமானாலும் நீ மட்டும் எங்கும் நின்றருவே. நண்பா, சிவ நண்பா, நண்பா, நித்தம் அன்பா. உறவெல்லாம் மாறினாலும் உந்துந்து மட்டும் மாறாதே. பிறவிகள் கடந்த பந்தமே பரமாத்மா என் நித்திய நண்பனே. நண்பா, சிவ நண்பா, நண்பா, நித்தம் அன்பா. உலகம் தோழும் பரம்பொருளே, என் உள்ளத்தில் வாயும் நண்பா. நண்பா, சிவ நண்பா, அன்பா, நித்தம்